தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. சிலிண்டர் விலை உயர்வால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கும் நிலையில் பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. டீசல் விலை உயர்வால் காய்கறி மற்றும் பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு அதிக கட்டணம் செலுத்தப்படுகிறது. இதனால் சில்லறை வியாபாரத்தில் காய்கறிகளின் விலை 10 முதல் 15 ரூபாய் வரை அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் டீசல் மற்றும் சிலிண்டர் விலையை குறைக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டீசல் உயர்வால் 20% வாடகை உயர்வு அதிகமாக வாங்கும்போது நான் கூடுதலாக விற்க வேண்டிய கண்டிஷன் ஆயிடுச்சு. இந்த டோல்கேட்டு டீசல் எல்லாம் போக நாங்களும் அதை சேர்த்து தான் கூட விற்க வேண்டிய கண்டிஷன் ஆயிடுச்சு. இதனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு முடியல. மத்திய அரசு தான் இதனுடைய நடவடிக்கை எடுக்கணும். இப்போ சேனை வண்டி 20,000 வண்டி வாடகை கொடுத்துனுக்குறோம். அதுக்கு முன்னே 5,000 17,000 கொடுத்துருந்தது. இப்போ வண்டிக்கு 3,000 ரூபாய் ஏறி இருக்குது. இப்போ ஏறினது காரணம் என்ன காரணம்னா டீசல் பெட்ரோல்னால ஏறினது தான் கொஞ்சம் காரணமாக இருக்குது. வரத்து குறைவாக இருக்குது. வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வரத்து குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ பெட்ரோல் டீசல் விலையும் ஏற்றிட்டாங்க, கேஸ் விலையும் ஏற்றிட்டாங்க. இப்போது இது குறைக்கிறதுக்கு ஒரே வழி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்து குறைக்கணும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. சிலிண்டர் விலை உயர்வால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கும் நிலையில் பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. டீசல் விலை உயர்வால் காய்கறி மற்றும் பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு அதிக கட்டணம் செலுத்தப்படுகிறது. இதனால் சில்லறை வியாபாரத்தில் காய்கறிகளின் விலை 10 முதல் 15 ரூபாய் வரை அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் டீசல் மற்றும் சிலிண்டர் விலையை குறைக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டீசல் உயர்வால் 20% வாடகை உயர்வு அதிகமாக வாங்கும்போது நான் கூடுதலாக விற்க வேண்டிய கண்டிஷன் ஆயிடுச்சு. இந்த டோல்கேட்டு டீசல் எல்லாம் போக நாங்களும் அதை சேர்த்து தான் கூட விற்க வேண்டிய கண்டிஷன் ஆயிடுச்சு. இதனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு முடியல. மத்திய அரசு தான் இதனுடைய நடவடிக்கை எடுக்கணும். இப்போ சேனை வண்டி 20,000 வண்டி வாடகை கொடுத்துனுக்குறோம். அதுக்கு முன்னே 5,000 17,000 கொடுத்துருந்தது. இப்போ வண்டிக்கு 3,000 ரூபாய் ஏறி இருக்குது. இப்போ ஏறினது காரணம் என்ன காரணம்னா டீசல் பெட்ரோல்னால ஏறினது தான் கொஞ்சம் காரணமாக இருக்குது. வரத்து குறைவாக இருக்குது. வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வரத்து குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ பெட்ரோல் டீசல் விலையும் ஏற்றிட்டாங்க, கேஸ் விலையும் ஏற்றிட்டாங்க. இப்போது இது குறைக்கிறதுக்கு ஒரே வழி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்த்து குறைக்கணும். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.